மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் பல முக்கியமான விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் முக்கிய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் வாக்குறுதியில ஏற்கனவே மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில அதை அனைத்து பகுதியிலும் எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் என்ற ஒரு வாக்குறுதியை தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனையில இது தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் சில முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் முதலமைச்சர் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இது மட்டுமின்றி புதிதாக, அதாவது போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படக்கூடிய பேருந்துகள் குளிர்சாதன பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இது மட்டுமின்றி பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமுல்படுத்த வேண்டும் எனவும், பேருந்துக்கு தனி வழி ஏற்படுத்தும் விதமாக பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் போன்ற திட்ட செயலாக்கம் குறித்து மேல்வின் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான விவகாரங்கள் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில மாநிலம் முழுவதும் மகளிர் எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக பயணிக்கலாம் என்ற தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதியை அமல்படுத்தக்கூடிய வகையில அது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும் முதலமைச்சர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். புதியதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார்.